ஹலோ வணக்கம், இது பச்சை தமிழோட பக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுசீதராவோட ட்விட்டரில் ஆபாசப்பட சிக்கல். இதை பண்ணது யார், இந்த திருவிடையாளர் பண்ணது யாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிசுகிசுக்கிறாங்க. அது என்ன கிசுகிசுன்னா, இந்த ஃப்ராடு தனத்தை இந்த திருவிடையாளரை நம்ம தனுஷாக பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா சுசித்ராவோட ஃபஸ்ட்டு ஒரு சர்ச்சை கலப்படம் வந்து தனுஷ் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷோட பையன் தனுஷ் என்னோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த உண்மையை மறைக்கிறதுக்காகவும், அதே போல் இதை வீடியோவில் வந்து வெளியான அந்த 2 நடிகைகள் அனுயாவும் இந்த சஞ்சிதாவும் வெளியே போகாதவங்க, அதாவது மார்க்கெட்டில் மவுசே இல்லாதவங்க, ஓகேவா, அவங்களோட ட்ரெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரியும், அதே போல் சுசித்ராவை பழி வாங்குறதுக்கும், ஏன் சுசித்ராவோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை தனுஷோட தரப்பு இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுதுக்கிட்டே இருக்குது. அதே போல் சுசித்ரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, சுசித்ரா கார்த்திக் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 20,000 ஃபாலோவர்ஸுங்க வந்து கூடியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கே வந்து கண்கட்டி விட்டியாகவும் இருக்குது. அதே போல் இந்த ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சேனல்கள் முதற்கொண்டு இந்த ட்ரெண்டிங் வந்து இப்போ வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதே சமயத்தில் மாணவர்கள் போராட்டம், இந்த நெடுவாசல் அதுவும் மறைக்கப்பட்டுள்ளது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தினால யாருக்கு லாபம்னு நம்மளாலே கண்டுபிடிக்க